ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்பமான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். பரிசுத்த யோவான் 10 1 முதல் 18. தியான வசனம் 11ஆம் வசனத்தின் முன்பகுதி. பரிசுத்த யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றதான வேளையிலே நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார், நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேய்ப்பன் என்கின்ற இந்த பொதுவான பதத்தை காட்டிலும் என் ஆண்டவர் நான் மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொல்லவில்லை, நான் நல்ல மேய்ப்பன் என்பதாக சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பனாக நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் நல்ல மேய்ப்பர். உலகத்திலே 1000 மேய்ப்பர்கள் வரலாம் போகலாம். அவர்கள் எப்படிப்பட்ட தன்மையுடர்கள் என்பதும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் நல்ல மேய்ப்பன், நான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகின்றதான வேளையிலே நாம் ஒரு காரியத்தை மனது சிந்திக்க தோன்றுகிறதல்லவா? நல்ல மேய்ப்பனுக்கு எதிர்பதமான ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரோ? அப்படி என்றால் பொல்லாத மேய்ப்பன் யார்? பொல்லாத மேய்ப்பன் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து நானே நல்ல மேய்ப்பன் என கூறுவதற்கு முன்பாக இந்த 10ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து எந்த பகுத்தறிவாளனையும் விட பசுமரத்தாணி போல பதியத்தக்கதாக பொல்லாத மேய்ப்பனை தமது கருத்து செறிந்த அவருடைய அன்பின் மணிமொழிகளில் விவரிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவருகை வரை இந்த 2 மேய்ப்பர்களும், இந்த 2 வகையான மேய்ப்பர்களும், இந்த 2 வகையான மந்தைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆதலால் இந்த 2 மேய்ப்பரில் நாம் யாரை சேர வேண்டியவர்கள், எந்த மந்தையில் அடங்கியிருக்க வேண்டியவர்கள் என முடிவு செய்ய வேண்டிய கட்டாயம் சமீபத்தில் இருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான். இதனால் இந்த பிரச்சனை நமது ஆழ்ந்த சிந்தனைக்குரியது. இங்கே இந்த கள்ள மேய்ப்பன் இல்லை என்றால் நல்ல மேய்ப்பனுக்கு எதிர்மறையாக செயல்படுகிற அந்த கள்ள மேய்ப்பனுடைய குணாதிசயங்களை இங்கே நான் பார்க்கின்றதான வேளையிலே வாசல் வழியாய் அல்ல, வேறு வழியாய் ஏறுகிறவனாக அவன் இருக்கிறான். அதைத்தான் யோவான் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் சொல்லுகிறோம். வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவனாக இருக்கிறான். அவன் கள்ளனாக இருக்கிறான், கொள்ளைக்காரனாக இருக்கிறான். ஆடுகள் இவனை விட்டு ஓடும். ஏன் தெரியுமா? அந்நியனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிவதில்லை. இவன் அந்நியன், இவன் திருடன், ஆடுகளை திருடவும் கொல்லவும் தின்றளிக்கவும் வருகிறான் என்பதாக 10வது வசனத்திலே பார்க்கிறோம். எசேக்கியேல் 34:10 அதைத்தான் சொல்லுகிறது. ஓநாய் வந்தால் ஓடி விடுகிறான். ஏன்? இவன் ஒரு கூலிக்காரன், இவன் கூலிக்கு வேலை செய்கிறவன், இவன் தன்னையே மேய்ந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான் என்பதாக எசேக்கியேல் 34:2 மற்றும் 3வது வசனம் சொல்லுகிறது. இவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்ற போது பொல்லாத மேய்ப்பனின் பழக்க வழக்கங்கள், மேய்ப்பன் என்று தங்களை எண்ணிக்கொள்ளுகிற சொல்லிக்கொள்ளுகிற எவரானாலும் சரி, அவர்களுக்கு இது ஒரு பயங்கரமான எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாதொரு அழைப்பும் இன்றி, ஒரு குறிப்பான உழைப்பும் இன்றி பிழைப்புக்காக மேய்ப்பனாக விரும்புகிறாயா, அல்லது மேய்ப்பதாக ஏமாற்றி கொண்டிருக்கிறாயா? எச்சரிக்கையாயிரு. பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் காலமாக இருக்கிறது. அந்த நாளிலே நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய் என்பது வெட்ட வெளிச்சமாகும். ஆட்டுத்தோலை போர்த்து வருகிறவனாக, உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாயாக, பொல்லாத மேய்ப்பர்களுக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயங்களை பார்ப்போம் என்றால், பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அவன் மாதிரியாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம். வீட்டில் இருக்கின்ற பொழுதும் வெளியில் இருக்கின்ற பொழுதும் எங்கு சென்றாலும் அவனுடைய வாழ்க்கையின் எல்லை எங்கிலும் பரிசுத்தம். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அவன் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான். தீய காரியங்களை அகற்றுகிறான். தீய நெறியை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறான்.
தியாக பலியாக தன்னுடைய ஆடுகளுக்காக அவன் தியாகம் செய்கிறவனாக, அது மாத்திரமல்ல, மற்ற ஆடுகளையும் கொண்டு வருவதற்கு தியாக பலியாக தன்னை கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் நல்ல மேய்ப்பனாக இருக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும். தீயதான நெறிகளை அகற்றி நன்மை செய்கிற, இல்லைனால் நலமான வழிகளை பற்றி கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோடியாய் நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பனாக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவடிகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல மேய்ப்பன் என்பவர் யார்? நல்ல மேய்ப்பன் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் என்பதாக 2வது வசனம் சொல்லுகிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான், அவைகள் செவி கொடுக்கின்றன. அவன் முன்பாக செல்கிறான், அவை பின்பாக செல்கின்றன. ஆம், நல்ல மேய்ப்பனின் பண்புகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறி தம்மையே நல்ல மேய்ப்பன் என்றும் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர் என்றும் வெளிப்படையாகவே கூறுகிறதை இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவது உண்மைதானா? 100க்கு 100 இது உண்மை. எத்தனையோ மேய்ப்பர் என்றும் மதத் தலைவர்கள் இவ்வுலகில் தோன்றினர். அவர்கள் மனிதர் போல, சிலர் மனிதரிலும் சன்மார்க்க நெறியில் தாழ்ந்து வாழ்ந்து மடிந்து மண்ணாகி போனார்கள். நல்ல மேய்ப்பனாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெட்டுப்போனவர்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பட்டுப்போனவர்களை தம் உயிரையே கொடுத்து உயிரூட்டும் அன்பின் தியாகியாய் நிற்கிறார். அன்பே ஆண்டவன் என்ற தெய்வீகத்தை நிரூபிக்கும் சிறப்பு பணி என்கிறார் இயேசு. உலகில் சாதாரண ஆட்டு மேய்ப்பர்கள் காட்டு மிருகங்களிடமிருந்து தங்களுடைய மந்தையை காக்க உயிர் விடுகிறார்கள். உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாது போரிட்டு வெல்கின்றார்கள். இத்தகைய தியாக பணிக்கென பிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரத்தம் சிந்தி மனுக்குலமாகிய மந்தையை மீட்கவும் செய்தார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்பது எவ்வளவு உண்மை! பொல்லாத மேய்ப்பனாகிய மந்தையை அழிக்கின்ற தீயவனாகிய சத்துருவாகிய கரத்திலிருந்து உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக நல்ல மேய்ப்பனாக உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, டாக்டராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், மேய்ப்பனாகவும் இருக்கலாம், சமாரியனாகவும் இருக்கலாம். நல்ல டாக்டராக, நல்ல ஆசிரியனாக, நல்ல மேய்ப்பனாக, நல்ல சமாரியனாக இருப்பது தான் பிரச்சனை. இது மிகவும் கடினமானது கூட. கூலிக்கு வேலை செய்வது, ஊதியத்துக்கு உத்தியோகம் பார்ப்பது எளிது. செலவை பொருட்படுத்தாது உன்னையும் உன் தாளந்தையும் உன்னுடைய வேலையையும் செலவிடப்பட கொடுப்பதும், எவ்வித சன்மானத்தையும் கருதாது உழைப்பதும், காயங்களை எண்ணாது போர் புரிகிறதும் இருக்கிறதே, அதுதான் நல்ல மேய்ப்பனுடைய பணி. நல்ல சமாரியனுடைய பணி, நல்ல டாக்டருடைய பணி, நல்ல ஆசிரியருடைய பணி எல்லோரும் விரும்பி செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் இனிய பணியாக அமைந்துள்ளது. உள்ளும் புறமும் ஓநாய்களாம் கள்ளரும் கொள்ளைக்காரருமானவர்கள் திருச்சபையாம் மந்தைக்கு தந்து வரும் தாக்குதல்களை முறியடிக்க விழித்தெழுந்து விரைந்து சென்று போர் புரிவாயா? நல்ல மேய்ப்பனை நெருங்கி வா, அவரை தொடு, வல்லமை புறப்பட்டு வரும். உன் பாதையிலே நீ வீறு நடை போட முடியும். முன்னோக்கி பார். குஷ்டரோகிகளின் மத்தியிலே நல்ல மேய்ப்பனாக பணியாற்றிய பாதிரியார் டாமியனை நோக்கிப்பார். நல்ல ஆயனின் தொண்டனாக அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். குஷ்டரோகிகளின் மத்தியிலே யார் சென்று பணியாற்றுவது என்ற கேள்வி எழுந்த பொழுது யாரும் பதில் கூறவில்லை. என்னை அனுப்புங்கள் என்றால் டாமியன். குஷ்டரோகிகள் மத்தியிலே பல ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். இறுதியிலே அவருக்கும் இந்த தொழுநோய் தொற்றிற்று. குஷ்டரோகிகளாகிய நீங்கள் என்று பிரசங்கித்த இடத்தில் குஷ்டரோகிகளாகிய நாம் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார் டாமியன். இப்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று தன் தொண்டனன்றோ நல்ல மேய்ப்பனுடைய தொண்டு என்பதை அருமையான தேவனுடைய பிள்ளையை நீ நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கு பணி செய்கின்ற சேவகனாய் இருக்கிறாயா? ஆண்டவருடைய அன்பின் மிகுதியினாலே அவருக்கு பணிவிடை செய்கிறவனாக இருக்கிறாயா? கூலிக்காக வேலை செய்கிறவனாக இருக்கிறாயா? பண்ணை விலையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஈசாக் ஐயரவர்கள் அங்கே அமர்த்தப்பட்டார்கள். அவர்களை புனிதர் ஈசாக் என்று கூட நாம் சொல்லலாம். பல்லாண்டுகளுக்கு முன் தொடர்ந்தே 45 ஆண்டுகள் ஆண்டவருடைய திருப்பணியை அந்த இடத்துல இருந்து செய்தார்கள்.
இன்று ஓராண்டு கூட ஓரிடத்திலிருந்து ஊழியம் செய்வது தேவ ஊழியனுக்கு கஷ்டமாக தெரிகிறது. கனம் ஐயரவர்களின் திருத்தொண்டுகளை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அது நாட்கள் போதாது. அவ்வளவாக அவர்களுடைய ஊழியங்கள், அவருடைய வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் தேவனை மகிமையாய் சேவித்தார்கள். தேவ பணியை எந்த விதமான ஆதாயம் என்று அவர்கள் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். கனம் ஐயரவர்களின் வாழ்க்கை துணைவியார் ஐயரம்மா அவர்கள் மரித்தார்கள். கல்லறை அண்டையில் அம்மையாரினுடைய பூத உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி பெட்டியை இறக்கின்ற தருவாயிலே ஐயரவர்கள் மேல் அன்பு கொண்ட ஒரு நண்பர் அங்கே ஓடி வந்து அம்மையாருடைய சரீரத்திலே நகைகள் ஏதாகிலும் இருக்கும் என்றால் அவைகளை சேகரித்து கனம் ஐயரவரிடம் கொடுக்க எண்ணி தேடினார்கள். ஒன்றையும் காணவில்லை. இறுதியாக கழுத்தில் தாலியை தடவினார்கள். ஏதாகிலும் தங்கப்பொட்டு போட்டு அவர்கள் தாலி அங்கே இருக்குமா என்று சொல்லி. ஆனால் ஒன்றுமில்லை, வெறும் கயிறு மாத்திரம் தொங்கிக் கொண்டிருந்தது. பக்கத்தில் நின்ற ஐயரவர்கள் சொன்னார்கள், ஐயோ, அது வெறும் கயிறு தானே என்று. 45 ஆண்டுகளாக ஜீவாதிபதியை சேவித்த பரிசுத்தனின் பங்கும் பரிசும் என்னவென்பது மேய்ப்பர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீ நல்ல மேய்ப்பனின் சத்தம் கேட்டு நல்ல மேய்ப்பனின் பின் செல்லுகின்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாயா? நல்ல மேய்ப்பனுடைய பரிவு, பாசம், தியாகம் என்னிலே காணப்படுகிறது. ஆண்டவரே, நல்ல மேய்ப்பனின் பண்புகளை எனக்கு தாரும் என்று சொல்லி செபிப்போம். அவருடைய சாட்சிகளாய் ஜீவிக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.